இன்னைக்கு லீடர்ஷிப் டாபிக்ல ஒரு முக்கியமான ஒரு டாபிக்கை பத்தி உங்களுக்கு சொல்லி தர போறேன். குட் லீடர்ஷிப் இஸ் எ மிஸ்ட்ரி, இட் இஸ் எ ஸ்கில் யூ கேன் லேர்ன். அப்படின்னா ஒரு லீடர்ஷிப், குட் லீடர்ஷிப் அப்படிங்கிறது வந்து ஒரு ரகசியமோ ஒரு பண்ண முடியாத இம்பாசிபிள் விஷயமே கிடையாது. இட் இஸ் எ ஸ்கில் யூ கேன் லேர்ன். நீங்க லேர்ன் பண்றீங்க அந்த ஸ்கில் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒரு குட் லீடரா வர முடியும். பேஷன், பர்சிஸ்டன்ஸ் அண்ட் பர்சிப்ரேஷன், 3P மனப்பாடமா வச்சுக்கோங்க. பேஷண்டா ஒர்க் பண்ணணும், பர்சிஸ்டன்ஸா இருக்கணும் அண்ட் பர்சிப்ரேஷனா இருக்கணும். மேக் அன் அன்பீட்டபிள் காம்பினேஷன் ஃபார் சக்சஸ். ஸோ ஒரு ஒர்க் பிளேஸ்ல நமக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ், அது மூலமா அதை எப்படி நம்ம கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டியா மாத்துறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லேர்னிங் ஸ்கில். ஃபர்ஸ்ட் ஸ்கில், நமக்கு அங்க ஒரு லேர்னிங் ஸ்கில் வேணும். ஒரு ஆர்கனைசேஷன் போய் ஜாயின் பண்றோம், ஒரு லீடராக விரும்புறோம், ஒரு மேனேஜராக விரும்புறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்க வேண்டிய ஸ்கில் லேர்னிங் ஸ்கில். செகண்ட் ஸ்கில் லிசனிங் ஸ்கில். ஏன் லேர்னிங் ஸ்கில் வச்சிருக்கோம், ரெண்டாவது லிசனிங் ஸ்கில் சொல்லியிருக்கோம் அப்படின்னா, சொல்லி கொடுக்கறது சீனியரோ இல்ல அந்த ஆர்கனைசேஷன் கல்ச்சரோ நம்ம லிசன் பண்ணி அப்சர்வ் பண்ணி லேர்ன் பண்ணி நெக்ஸ்ட் வெர்ஷனுக்கு போகணும். அப்போ நமக்கு சீனியர் சொல்லி கொடுக்கும் போது பொறுமையா லிசன் பண்ணக்கூடிய ஸ்கில் நமக்கு வேணும். அதுதான் லிசனிங் ஸ்கில். சரி, அடுத்தது எம்பதி ஸ்கில். நம்ம கூட வந்து இன்டராக்ட் பண்ணக்கூடிய பர்சனுக்கு அவங்க என்ன பேசுறாங்க, அவங்க லெவல்ல என்ன எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்படின்னு அவங்க பார்ட்ல இருந்து நம்ம உணரக்கூடியதான் எம்பதி ஸ்கில்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு நம்ம ஒர்க் பிளேஸ்ல நமக்கு வேணும். அப்படி இருக்கும்போது நம்ம ஒர்க்கிங் சேலஞ்சஸ் வந்து நம்ம மாத்திக்கலாம். உங்களுக்கு மெயினா தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, இஃப் யூ தேர் டோன்ட் நோ சேலஞ்சஸ் யூ டோன்ட் நீட் தேர். அப்படின்னா என்ன அர்த்தம்? இஃப் யூ தேர் டோன்ட் நோ சேலஞ்சஸ், அங்க வந்து தேர் உங்களுக்கு அங்க சேலஞ்சஸ் இல்ல அந்த ஒர்க் பிளேஸ்ல அப்படின்னா யூ டோன்ட் நீட் தேர், நீங்க அங்க தேவையில்லைன்னு அர்த்தம். அப்போ அங்க சேலஞ்சஸ் இருக்கு ஒர்க் பிளேஸ்ல. அப்ப நம்ம என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம வந்து வாழ்க்கையில அடுத்த லெவல் முன்னேறுவோம் அப்படிங்கறது தான் அந்த சீக்ரெட்டை ரிவீல் பண்றேன். ஸோ அப்ப அந்த சீக்ரெட்டை நான் ரிவீல் பண்றது என்னது? உங்களுக்கு லேர்னிங் ஸ்கில் வேணும், லிசனிங் ஸ்கில் வேணும், எம்பதி ஸ்கில் வேணும் அப்படின்னு 3 ஸ்கில் சொல்லியிருக்கேன். 4வது ஸ்கில் பாத்தீங்கன்னா இனிஷியேஷன் ஸ்கில். எல்லா விஷயமும் நம்மளா இனிஷியேட் எடுத்து லேர்ன் பண்ணிக்கணுமே தவிர அவங்க நமக்கு சொல்லி தருவாங்க, இவங்க சொல்லி தருவாங்க அப்படின்னு நம்மளுக்கு நம்மளா வாலண்டியரா என்ட்ரி ஆகி இந்த ஒர்க் எனக்கு சொல்லி கொடுங்க, இந்த நாலேஜ் எனக்கு இல்லாம இருக்கு, இது எனக்கு கத்து கொடுங்கன்னு சொல்லி ஆஸ்க் மாடல் யூஸ் பண்ணி நம்ம லேர்ன் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்டர்ஸ்டாண்ட் த சீனியர்ஸோட ரிலேஷன்ஷிப்பை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய கேபபிள் நமக்கு வேணும். ஒரு விஷயத்த, ஒரு ஜாப்பை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நமக்கு புரிதல் வேணும். அப்பதான் அவங்களும் திங்க் பண்ணுவாங்க, ஓ நம்ம இந்த ஒர்க்கை இவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்றோம், இவனுக்கு இது புரியுது, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, ஸோ இப்போ இவன் வந்து அந்த ரிசல்ட் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு அவன் ரிசல்ட் கொடுப்பான் அப்படின்னு அந்த இன்சார்ஜ், சீனியர், சுப்பீரியர், மேனேஜர் வந்து உங்களை திங்க் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஒர்க் பிளேஸ்ல. அப்புறம் நம்ம வந்து 3 கொஸ்டின் எப்பவுமே கேட்கும். நல்ல ஒரு பவர்ஃபுல் கொஸ்டின், பர்டினன்ட் கொஸ்டின், கிரிட்டிக்கல் கொஸ்டினை நம்ம எப்பவுமே கேட்டு ப்ரிப்பேர் பண்ணி ஒர்க் பிளேஸ்ல நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஆஸ்க் மாடல் யூஸ் பண்ணி நம்ம கேட்கறதுங்கிறது, ஆஸ்க்குங்கிறது உங்களுக்கே தெரியும். ஏ ஃபார் நாலேஜ், ஏ ஃபார் ஆஸ்க்குங்கிறது வந்து எபிலிட்டி, நாலேஜ் கே ஃபார்ங்கிறது, எஸ் ஃபார் ஸ்கில், கே ஃபார் நாலேஜ். ஏ ஃபார் எபிலிட்டி, எஸ் ஃபார் ஸ்கில், கே ஃபார் நாலேஜ். இந்த 3மே இருந்தா மட்டும்தான் இந்த ஆஸ்க் மாடலை யூஸ் பண்ணி நிறைய பேர் கேட்பாங்க. அதுதான் ஒர்க் பிளேஸ்ல ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து டிசிஷன் மேக்கிங் ஸ்கில். நம்ம யாரோட இருக்கோம், நம்ம என்ன மாதிரி டிசிஷன் மேக் பண்ணோம்னா ஒர்க் பிளேஸ்ல நம்ம ரிசல்ட் வரலாம் அப்படிங்கிறது தெரியும். குட் டிசிஷன் மேக்கரா இருக்கணும். டிலேடு டிசிஷன் மேக் பண்ணக்கூடாது. டோன்ட் மேக் ஏ டிலே டிசிஷன். ஸோ ஆல்வேஸ் நல்ல ஒரு கம்யூனிகேஷன் வித் யுவர் டீம் அண்ட் டீம் லீடர்ஸ் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க கேரியர் அடுத்த வருஷனுக்கு போயிடும். நீங்க கம்யூனிகேஷன் வைக்கல உங்க டீம் மெம்பர்ஸ் கூட, உங்க லீடர்ஸ், சுப்பீரியர், பாஸை நீங்க கன்வின்ஸ் பண்ணல, அவங்களுக்கு கூட நீங்க ஒரு நல்ல ரேப்போ டெவலப் பண்ணல அப்படின்னா
நீங்க அடுத்த வருஷனுக்கு போக முடியாது. அவங்க எக்ஸ்பெக்டேஷனுக்கு நம்ம ஒர்க் பண்ணல, நம்ம கிட்ட அந்த எம்பதி ஸ்கில்னா நம்ம வருஷன் போக முடியாது. அடுத்தது டெலிகேஷன் ஸ்கில். நம்ம என்ன லேர்ன் பண்ணிட்டோமோ அதை வந்து சப்பார்டினேட்டுக்கு சொல்லி கொடுத்து அந்த ஒர்க்கை அவங்களுக்கு டெலிகேட் பண்றது மூலமா நம்ம வருஷன் அப்டேட் ஆகலாம், அடுத்த நல்ல வேலைக்கு நம்ம போக முடியும், ப்ரொமோஷன் இன்கிரிமெண்ட் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ டெடிகேஷன் ஸ்கில் இது எல்லாத்தோட முக்கியமானது ஒர்க் பிளேஸ்ல டிசிப்ளின் அண்ட் கேரக்டரிஸ்டிக். நம்ம எப்பவுமே ஒர்க் பிளேஸ்ல டிசிப்ளினாவும் ஒரு கேரக்டரிஸ்டிக் பர்சனாவும் ரன் பண்ணிக்கணும். இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஏரியாவில் நான் ஹை பர்ஃபார்மரா இருக்கேன், அதனால எனக்கு டிசிப்ளின் தேவையில்லை, நான் ஹை பர்ஃபார்மர் இருக்கேன், ஐம் நாட் கிவிங் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் த கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு சொல்றாங்க. பட் அப்படி கிடையாது. நீங்க எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் டிசிப்ளின் அண்ட் கேரக்டரிஸ்டிக் உங்களுக்கு இல்லை அப்படிங்கும்போது உங்களை யாருமே கன்சிடர் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு யாருமே ஒர்க் பிளேஸ்ல இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால டிசிப்ளின் கேரக்டரிஸ்டிக் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏரியா ஃபார் தி லீடரோட ஏரியா. அடுத்தது குட் எக்ஸலண்ட் ஆர்கனைசர். ஒரு லீடர் தன்னோட ஷெட்யூல ப்ரியாரிட்டி ஷெட்யூல் த ப்ரியாரிட்டி ஸ்கில் இருக்கணும். குட் எக்ஸலண்ட் ஆர்கனைசரா ஒர்க் பண்ணணும். லேர்னிங் மோட் அண்ட் லேர்ன் நியூ ஸ்கில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ஒரு 4 ஸ்கில் லேர்ன் பண்ணிட்டோம் போதும்னு நினைக்காம அடுத்த ஸ்கில் என்ன கத்துக்கலாம், அடுத்தது என்ன லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணி ஒர்க் பண்ணும்போது தான் நம்மளோட லேர்னிங் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். அப்போ நான் சொன்ன மாதிரி குட் லீடர்ஷிப் isn't a mystery, it is a skill you can learn. பேஷண்டா இருக்கணும், பர்சிஸ்டண்டா இருக்கணும், பர்சிப்ரேஷனா இருக்கணும். மேக் அன்பீட்டபிள் காம்பினேஷன் ஃபார் சக்சஸ். இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒர்க் பிளேஸ் சேலஞ்சஸை எப்படி ஆப்பர்ச்சுனிட்டியா மாத்துறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். என்னென்ன ஸ்கில் வேணும்னு அவுட்லைன் சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து அப்பதான் ஒர்க் பிளேஸ்ல நினைப்போம் நமக்கு சேலஞ்சஸே இருக்கக்கூடாது, போனோன்னு ஈஸியா க்ரோ ஆகணும், அந்த ஒர்க்கை நம்ம எந்த ப்ராப்ளம் இருக்கக்கூடாதுன்னு நினைப்போம். அப்படி கிடையாது. நமக்கு ஒர்க்கு கொடுக்கறதே இஃப் யூ தேர் டோன்ட் நோ சேலஞ்சஸ் யூ டோன்ட் நீட் தேர் அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு வேலை கொடுக்குறாங்க. ஸோ இது மைண்ட்ல வச்சுக்கோங்க. மை ஒர்க் பிளேஸ் சேலஞ்சஸ் அண்ட் எ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிற டாபிக்கை இன்னைக்கு லீடர்ஷிப் ஸ்கில்ல கண்டக்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஆல்.